மாண்புமிகு சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதி மேச்சேரி ஒன்றியத்தில் தொப்பூர் டு பவானி நேஷனல் ஹைவேஸ் 149 கோடி விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதில் புறவழிச்சாலை இல்லாத காரணத்தினால் மேச்சேரி சுற்றி புறவழிச்சாலை, மேச்சேரியை பேரூராட்சி கடப்பதற்கு 20 நிமிஷம் ஆகிறது. ஆகவே புறவழிச்சாலை அமைத்து அந்த வாகன நெரிசலை குறைத்து கொடுப்பாரா என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நகரமாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றியத்தினுடைய தலைநகராக இருந்தாலும் அதனுடைய போக்குவரத்து செறிவை முதல்ல கணக்கெடுப்போம். எவ்வளோ மக்கள் போகிறாங்க, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ நெரிசல் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்போம். அப்படி அவர் சொல்வது அரசு விதிக்கு உட்பட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் புறவழிச்சாலைக்கு முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நிலம் எடுக்கணும். நிலம் கையகப்படுத்தி பின்புதான் சாலை போட முடியும். அப்படி ஒரு சொல்லுகிற அந்த பகுதி நெரிசல் கூடுதலாக இருக்குமேயானால் நான் அதிகாரியை பொறியாளர்களை அனுப்பி நான் பார்க்கிறேன். அது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதல்ல நிலஎடுப்பு பணியை முடிக்கணும். அதுக்கு பின்னால் தான் சாலையை போட முடியும். அதை நீங்கள் சொல்லுகிற கேள்வியை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளை இந்த அரசு செய்யும்.